எத்தனை டிஷ்ஷஸ் நம்ம வீட்ல செஞ்சாலும் சரிங்க, இந்த உடச்சி ஊத்தின முட்டை குழம்புக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அடிக்கடி இந்த டிஷ் தான் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க லஞ்சுக்கு. டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல 3 டேபிள் ஸ்பூன் கடலை ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம், அது இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே 2 வரமிளகாய் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணிருக்கோம் மேல கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அந்த எண்ணோட மிக்ஸ் ஆகி வதங்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். நல்ல பழுத்த தக்காளியா ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா மிக்சியில போட்டு பியூரி கன்சிஸ்டன்சிக்கு பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இதுல நாம 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டு தாளிச்சு விட்டுறலாம். தக்காளி சாறு எந்த அளவு இருக்கோ அதை விட டபுள் மடங்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும், அப்பதான் இது நல்லா இருக்குங்க. இதுலயே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம அரிசி காஞ்ச தண்ணி ஆட் பண்ணி செய்யறோம், அதனால பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. லாஸ்டா இதுல ஒரு கையளவு மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொதி வரணும். இந்த தக்காளி ரசம் வந்து ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. உங்களுக்கு கூட நீங்க லஞ்சுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இதுல நான் இங்க ஒரு 4 முட்டை ஆட் பண்ணிருக்கேன். ஒரு இடமா பிரிச்சு தனியா ஆட் பண்ணிக்கணும். ஆனா ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும், இல்லைன்னா கூலா போயிடுங்க. இந்த மாதிரி ஒரு இடமா பார்த்து பொறுமையா ஆட் பண்ணணும், ஒட்டாம நம்ம தனித்தனியா ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சிடணும். ஒரு 8 நிமிஷம் குக் ஆகணும். இந்த மாதிரி லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி லைட்டா ஓபன் பண்ண மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போது ரொம்ப குயிக்காவே குக் ஆயிடுங்க. இந்த தக்காளி ரசம் ரொம்பவே அருமையா இருக்குங்க. அவசரமா இப்ப எதுவும் நம்ம செய்யணும்னா இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இந்த தக்காளி ரசத்துல நம்ம வந்து காரம் கம்மியா தான் சேர்த்திருக்கோம். சோ குழந்தைங்களுக்கு கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி ரசம் வந்து நீங்க செய்யும் போது ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாம். மார்னிங் கூட நீங்க ஸ்கூலுக்கு கூட நீங்க செஞ்சு கொடுத்துடலாம். இதுல நம்ம ஆட் பண்ணிருக்க எக் வந்து நல்லா முழுமையா வெந்து வரணும் 2 பக்கமும். இப்போ டைம் எடுத்துக்காம ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃபுல்லா எக்கையும் கொஞ்சமா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். முழுமையா பரட்டி விடணும், இல்லைன்னா எக் எல்லாம் உடஞ்சிருங்க. நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்க எல்லா எக்கையும் ஃபுல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சிடணும். ஒரு 5 மினிட் பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை உடைச்சி ஊத்தின தக்காளி ரசம் ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தக்காளி ரசத்தை மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டுங்க. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். உடைச்சி ஊத்தின தக்காளி ரசத்தோட அப்பளம் பொரிச்சு பிளைன் ரைஸோட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்காவா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.